So, hey everyone, today we have Abhiram Kannan Bhaskar with us. ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அட் டிசிஎஸ், அது போக ஒரு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இட் இஸ் சச் அன் ஹானர் தட் ஒரு இசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல வந்து என்டர் ஆகி ஹி சஸ்டைனிங் இஸ் லைஃப். ஸோ இட்ஸ் பீன் சச் அ ஹானர் டு ஹேவ் யூ பாஸ்கர் வித் அஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ். Follow us on LinkedIn, Twitter. We will be dropping the link in the description box. Abhiram அண்ணா, சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். Yeah, yeah. Hello, myself Abhiram. So I've been a front-end developer at TCS for the past 2.5 years. So I started my career as in engineering as a electronics and communication department. So then later on I switched to IT, and currently I work on technologies like Angular and React. So yeah. அண்ணா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா என்ன? ஆக்சுவலா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அது ஒரு டெக்னாலஜி. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யா ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வாட் த யூசர் சீஸ்ன்னா ஸ்க்ரீன் ஆக்சுவலி. ஸோ நவடேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் வெப்சைட் தான், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய மாறியாச்சு. ஸோ மோஸ்ட்லி யூஐ யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லலாம். பேசிக்காக சொல்லப்போனால் வாட் த யூசர் சீஸ் இன் த ஸ்க்ரீன் அண்ட் இன்ட்ராக்ட்ஸ் வித் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூகுள் பே எடுத்துக்கலாம். ஸோ கூகுள் பேல நம்ம பார்க்குற ஸ்க்ரீன், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், யாருக்கு மணி சென்ட் பண்ணுங்கிற ஆப்ஷனை எடுப்போம், இல்லை ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணிட்டு ஸோ தென் நம்ம அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு அதை பே கொடுத்தா பே ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கறது ஃபுல்லாமே வந்து யூசர் யூஐல வரும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்துடும். இப்போ ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் படிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அண்ட் என்னென்ன படிக்கணும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா ஒரு பேசிக் ஐடியா வேணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்னங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதாங்கிற ஒரு ஐடியா, லைக் அவங்களுக்கு வந்து தெரியணும் அதை நம்ம பண்ணலாமா வேணாமா, இன்ட்ரெஸ்டாக இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு தென் வி கேன் கோ வித் ஸ்டார்ட் வித் HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இது மூணு தான் பேசிக். இந்த பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் தரவாக படிச்சே ஆகணும், லைக் தரவாக புரிஞ்சிக்கணும். டாப் டு பாட்டம் இப்படின்னா என்னன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வி கேன் சூஸ் அ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டோட ஆன் டாப் ஆஃப் இட் அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம டெவலப்மெண்ட்டை ஈஸியாக கொண்டு போகலாம், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது. ஃபர்ஸ்ட் அவங்க ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டாப் டு பாட்டம் என்னென்ன நடக்குது, எப்படி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்ம மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ப்ராஜெக்ட் சொன்னால் கால்குலேட்டர் ப்ராஜெக்ட்டு, லேண்டிங் பேஜு, லைக் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸு, அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறப்போ ஸோ அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி கேன் சூஸ் அ ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது நமக்கு எது ஒர்க் ஆகுதோ, ரியாக்டோ, ஆங்குலரோ, வியூவோ எதுவோ ஒர்க் ஆகுதோ தட் வி கேன் சூஸ் அண்ட் ஒர்க் ஆன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டெக்னாலஜிஸ் படிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி படிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ படிச்சிட்டாங்கன்னா அவங்க அதை எங்க எப்படி அப்ளை பண்றது, அது எங்கெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? லைக் ஒரு ஹேக்கத்தானா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி அது எப்படி பண்றது அதெல்லாம்? லைக் நீங்கள் காலேஜில் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸே உங்களுக்கு அதான் வரும். ப்ராஜெக்ட்ஸும் மினி ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லைக் எது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாகவும் இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தாலும் அவங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒன்று வச்சு ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன், மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் படிச்சுட்டு ரொம்ப பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ பேசிக்காக நம்ம கால்குலேட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். கால்குலேட்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம படிப்படியாக போயிட்டு ஒரு வெப் சேட் அப்ளிகேஷன் அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஓவரால் வியூ கிடச்சிரும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது, நம்ம இப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரியல் டைம் நம்ம கம்பெனிக்கு போயிட்டு ரியல் டைமில் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக இப்படிலாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுட்டு நம்ம போனோம்னா நல்லாயிருக்கும். ஹேக்கத்தான்ஸும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நிறையா. ஸோ அது வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும் நமக்கு. ஹேக்கத்தானுங்கிறப்ப உங்களுக்கு 24 hours இதை பில்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளோட ஐடியா வச்சு எப்படி பண்ணலாம், சீக்கிரமாக எப்படி டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா நிறைய எழுதிட்டே போகணும். கோட் வந்து எல்லாமே நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் ஆங்குலரோ ரியாக்டோ போனீங்க அப்படின்னா பில்ட்னா நிறைய நமக்கு வந்துடும். ஸோ நம்ம சிங்கிள் லைன் ஆஃப் கோட்லேயே ஒரு 10 லைன் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா சிங்கிள் லைனில் அதை முடிச்சிடலாம்.
ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் ஹேக்கத்தான்ஸ் போகிறப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேர்டு வந்து நல்ல ஒரு ஒரு பாப்புலரா இருக்கு. ஆக்சுவலா இது ரொம்ப காலமாவே இருக்கு. பட் இப்போ சவுத் தமிழ்நாடு இந்தியால வந்து இப்பதான் இது ரொம்ப ஒரு மாதிரி பாப்புலரா இருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, அண்ட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சாலே போதுமா, அவங்க ஓப்பன் சோர்ஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கலாமா, அதை பத்தி நீங்க என்ன, உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? ஷூர். ஸோ லைக் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட் வி கேன் சே an application or ஒரு சாஃப்ட்வேர் தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னா ஃப்ரீ டு யூஸ், யூ டோன்ட் நீட் டு பே மணி ஃபார் இட். நம்ம மணியோ நம்ம டேட்டாவோ எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்ம ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சாஃப்ட்வேரோ வெளியே விட்டு அதை எல்லாரும் யூஸ் பண்ணட்டும், ஒரு குட் தாட்டோட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸோ ஒரு சிங்கிள் டெவலப்பரோ அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பப்ளிக்காக நமக்கு லிஸ்டாக இருக்கும், கோட் வந்து எப்படி இருக்கு, என்னென்ன ஒர்க் ஆகுது. ஸோ அவன் கோடே ஓப்பன் சோர்ஸ் பண்ணிடுவான், உன்னோட என்ன சொல்றது, உன்னோட பிளானே ஓப்பன் சோர்ஸ் பண்ணிடுவான். ஸோ அப்படி பண்றப்போ நீங்க அதுல ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும், இந்த ஃபீச்சர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நமக்கு தோணும். நம்ம அடிக்கடி அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். சரி இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வச்சு அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அப்படி தோணும் போது அதை வந்து நம்ம அந்த ரெபாசிட்டரி, GitHub ரெபாசிட்டரியில போயிட்டு நம்ம அதை சொல்லலாம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர் இருந்துச்சுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா யூசர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புல் ரெக்வஸ்டோ ஒரு சஜஷனோ கொடுத்தோம்னா அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை பண்ணிட்டு இது ஓகே, நீங்க கொடுக்குற ஐடியா ஓகே அப்படின்னா அவங்களே வந்து அந்த ஃபீச்சரை ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றப்ப அவங்களே அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா நீங்களே வந்துட்டு சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கோடெல்லாம் ஆட் பண்ணா இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு நம்ம புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ண ஃபீச்சர் அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லயோ அப்ளிகேஷன்லயோ இருக்கும், ஒர்க் ஆகும். ஸோ நார்மலா ஓவராலா ஓப்பன் சோர்ஸ்னா இது சொல்லலாம், இப்படி சொல்லலாம். ஒரு பிகினர் வந்து ஒரு எப்படி ஓப்பன் சோர்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறது, ஸோ அவங்களுக்கு என்னென்ன படிக்கணும்? ஸோ பிகினர் இந்த சென்ஸ் வந்து பிகினரால நமக்கு பிகினர் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸோட ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு புரியணும். கரெக்டா, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி டைப் ஆஃப் கோட் எழுதியிருக்காங்க, பேட்டர்ன்லாம் இருக்கும், அதில் கோட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் புரியணும் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ பிகினரை நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். பிகினரா இருந்துட்டு நீங்க பண்ண வேணாம், நீங்க பண்ணலான்னு போயிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க ப்ராஜெக்ட்லாம் க்ளோன் பண்ணி உங்க சிஸ்டம்ல ரன்லாம் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறது ஐடியாவே இருக்காது, ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. சரி நமக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ பிகினரா என்ன கேட்டால் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஒரு 1 year 2 year வந்துட்டு அவங்க ஓன் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டோ இல்லை வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டோ அந்த நாலேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் சோர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மினிமம் ரெக்யர்மெண்ட் என்னென்ன இருக்கும் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணணும்? ரெக்யர்மெண்ட்டுக்கு தான் அங்கே தேவையில்லை, அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட ஸ்டஃப் இருக்கா, நீங்க சொல்ற ஐடியா ஒர்க் ஆகுமா, நீங்க கொடுக்குற கோட் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெக்யர்மெண்ட் இந்த சென்ஸ் நம்ம என்னென்ன மினிமமா படிக்க வேண்டியது இருக்கும்? அதான் நான் சொன்னேன், ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்களோ, ஸோ லெட்ஸே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆங்குலர்ல தான் பில்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆங்குலர் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், அதுல வந்துட்டு ஆங்குலர் அவங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க ஈஸியாக போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அவங்களுக்கு கோடிங் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏதோ ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா தான் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வந்து ப்ராஜெக்ட் எவ்வளவுக்குள்ள இம்பார்ட்டன்ட், அதை அவங்க தேடுறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும்? ப்ராஜெக்ட் தேடுறதுன்னா எனக்கு புரியல, அவங்க ஓனா தேடுறதுன்னா அது பண்றதுக்கு இந்த சென்ஸ்ல எப்படி பண்ணலாம். ஓகே, சோ மெயின் ஃப்ரீ ரிசோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் தான். ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னா வேற ரிசோர்ஸ் நம்ம கிட்ட பெரிய ரிசோர்ஸ் இருக்கிறது யூடியூப் தான். ஸோ யூடியூப்ல போயிட்டு என்ன மாதிரி அவங்க பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம டைப் பண்ணாலே வரும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூடமி கோர்சஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா அதுலேயே வந்து அவங்க டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் பண்ணுறப்பயே அந்த ஒரு கான்செப்ட் அரேஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அரேஸ்லாம் முடிச்ச வாட்டி ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் ஃப்ரீ கோட் கேம்ப்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரீ கோட் கேம்ப்ல அவன் வந்து
யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அவன் வெப்சைட் போனீங்க அப்படின்னா லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருப்பான். ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அவனே கொடுத்துருப்பான். ஃப்ரீ கோட் கேம்ப் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் 30 அப்படி சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு போக போக காம்ப்ளெக்சிட்டி அதிகமாயிட்டே போகும். ஸோ 38 டேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி சேட் அப்ளிகேஷனோ அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக பண்ணி பண்ணி பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட் 30 அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கற்றுக்கிறதுக்கோ. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸில் நம்ம போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நம்ம படித்தது வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். டெவலப்பருக்கு வந்து ப்ராஜெக்ட் எவ்வளோக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி? இது வந்து நம்ம கம்பெனியில் வேலை தேடும் போதோ இல்லை வந்து பர்சனலாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பர்சனலாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்களா ப்ராஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணி டெவலப் பண்ணுறப்போ ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே இந்த இடத்துல அரே இப்படி தான் ஒர்க் ஆகுது, அரே டாட் புஷ் பண்ணுறப்போ இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அது ரொம்பவே பேசிக்காக எல்லா டெவலப்பராக ஆகணும் அப்படின்னாலே அவங்க ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி தான் ஆகும். அது பேசிக் க்ரைட்டீரியா ஆஸ் அ டெவலப்பருக்கு. இல்லை கம்பெனி தேடணும், கம்பெனிக்கு போய் வேலை தேட போகிறோம் அப்படிங்கிறப்போ போர்ட்ஃபோலியோவில் நம்ம ரெஸ்யூமில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். நார்மலாக ஒருத்தன் வந்துட்டு ரெஸ்யூம் அனுப்புகிறான், எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் தெரியும், இந்த மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வேலை தேடுறப்பையும் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இப்போ. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அவங்க ஈவன் அவங்க ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருந்தாலும், ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் எவ்வளவுக்குள்ள இம்பார்ட்டன்ட், அது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு இன் தி எண்ட் நமக்கு டீப்பாக போயிட்டு ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதான கான்செப்ட் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி தான் அல்காரிதம்ஸ் எழுதுறோம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண மாட்டோம் எங்கேயுமே. பேசிக்காக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா என்ன, அரே யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு தான் நம்ம மேனிப்புலேட் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக வந்து கியூஸோ ஸ்டாக்ஸோ இல்லை ட்ரீஸோ கிராஃப்ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஏன் அதை படிக்கணும் அப்படின்னா டீப் டவுன் நம்ம அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா நமக்கு ஒர்க்குன்னு போகிறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பெனிஸ் வந்து நமக்கு ஏன் டிஎஸ்ஏ கேட்குறாங்க அப்படின்னா டிஎஸ்ஏ இஸ் பிரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான், ஈஸியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ கொடுக்குற ப்ராப்ளமே என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் எங்கே யூஸ் பண்ணுங்கிறது தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து சால்வ் பண்ணவே முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அந்த கொஷின்ஸே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறப்போ அதை விட ப்ராப்ளம்ஸோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற ஃபீச்சர்ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவனுக்கு என்னன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும், ஓகே ஹி இஸ் ஏபிள் டு சால்வ் அ டிஎஸ்ஏ கொஷின், இந்த ஹார்ட் கொஷின் அவன் சால்வ் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு நம்ம கம்பெனியில் எடுத்தோம் அப்படின்னா அவன் ஈஸியாக ஒர்க் பண்ணிடுவான், அவனை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவனை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற கிரெடிபிலிட்டி வந்து கிடைச்சிரும். கிடைச்சிச்சு அப்படின்னா ஓகே அப்படிங்கிற அவனுக்குமே இப்போ நம்ம டெவலப்பரா போறப்ப நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். உள்ள போறப்ப அவ்வளவுதானே, ஒரு பட்டனை ஆட் பண்றோம், ஒரு பட்டன் வச்சு ஏபிஐ கால் பண்ண போறோம், இதுல என்ன பெரிய காம்ப்ளெக்ஸான இருக்கு, நம்ம ஜாலியா ஒர்க்கும் நமக்கு ஜாலியா ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நிறைய பேர் டிஎஸ்ஏ சஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூஸும் வைக்கிறதும் அதுக்கு தான். ஸோ லைக் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேணும். நம்ம ஒரு சில கம்பெனிஸ்ல வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் கேட்காமே எடுப்பாங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெஷரா போறப்ப அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு சீனியர் டெவலப்பரா போனா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெஷரா வந்து நம்ம சேர்றோம் அப்படின்னா நமக்கு என்ன காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா ஆஃப் கேம்பஸ் போவோம். ஸோ அங்கே போறப்ப ஆப்டிடியூட்ஸும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கேட்காத கம்பெனியும் இருக்கு. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் போகிறோம், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இல்லை ஜோஹோ அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு நார்மல் ப்ராப்ளமே அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இப்போ ஃப்ரெஷர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்குள்ள அவங்க கரியரை மேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி சேலரி ரேஞ்ச் பேக்கேஜஸ் கிடைக்கும்? ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரெஷராக போகிறப்போ பேஸ்ட் ஆன் காலேஜஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். எப்படின்னா காலேஜில் வர பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க
லிங்க்டின் மூலயமா லிங்க்டின்ல போய் கேட்டோ இல்லை ரெஃபரல் கேட்டோ இல்லை வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸோ அட்டன் பண்ணி போகலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து அவங்க ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணதை வச்சு அவங்க ஷோகேஸ் பண்ணி ஒரு கம்பெனிகிட்ட டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் அப்ரோச்சிங் இருக்கு. நம்ம ஃப்ரெஷருக்குங்கிறப்போ நம்ம ஊர்ல மோஸ்ட்லி எல்லாம் பிளேஸ்மெண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியும் போறது இல்லை நம்ம ஊர்ல, நான் பார்த்த வரைக்கும். இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்டுங்கிறப்போ அவங்களே லைக் காலேஜ் பேஸ் பண்ணி தான் அந்த வரும். நமக்கு என்ன காலேஜில் சேர்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். அப்படி இருக்கப்போ ஆவரேஜா தே கேன் எக்ஸ்பெக்ட் இப்போ வந்து 4 LP எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆவரேஜா எல்லா காலேஜஸ்லயும் வரது ஐடி கம்பெனிஸ்னா அண்ட் ஆவரேஜ் 4 தராங்க. ஸோ அதை விட நம்ம அதிகமாக போகணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் அவங்க போடணும். அவங்க வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோ படிச்சு, இப்போ நம்ம டிசிஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்லேயே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டிசிஎஸ்லேயே 2 கேட்டகரி இருக்கு. இப்போ ஹையர் வந்து இந்த இயர் இல்லை, நான் பண்றப்பே 2 கேட்டகரி இருந்துச்சு நான் போனப்ப. ஸோ என்னன்னா டிஜிட்டல்னு சொல்லுவாங்க, நிஞ்சான்னு சொல்லுவாங்க. 2 பேக்கேஜ் தருவாங்க. ஸோ டிஜிட்டல் பேக்கேஜ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஎஸ்ஏ ரவுண்ட் இருக்கும், கோடிங் ரவுண்ட் இருக்கும். நிஞ்சா பேக்கேஜ் இருக்கவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆப்டிடியூடும் வந்துட்டு ஒரே ஒரு ரொம்ப ஈஸி லெவல் ப்ராப்ளம் சால்விங் ஒன்று இருக்கும், 1ஓ 2ஓ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அவங்க பாஸ் பண்ணிட்டாலே வந்து அவங்கள வந்து நிஞ்சா கேட்டகரிக்கு எடுத்துப்பாங்க. இதே டிஜிட்டல் அப்படின்னா மீடியம் லெவல் லீட் கோட்ல வர மீடியம் லெவலோ இல்லை வந்து ஹார்டோ வந்து எப்படி வரும்னு தெரியாது. ஸோ அதை வச்சு அவங்க டிஜிட்டலுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொஷின் வரும். ஸோ டிஎஸ்ல இந்த மாதிரி ஹையரிங் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்க தேவையும் அந்த இயருக்கான தேவையும் அவங்களோட ஸ்டூடெண்டோட ஸ்கில்லும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹையர் பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையர் பேக்கேஜ் ஆன் ஆவரேஜ் சர்வீஸ் பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 8 to 10 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8 to 10 LPA வந்து கொடுக்குறாங்க ஹையர் லெவலுக்கு. இதே ப்ராடக்ட்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஆமா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஜூனியர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு ஒரு பிகினருக்கு அவ்வளோ தராங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் when comes to ப்ராடக்ட் பேஸ்ட். ப்ராடக்ட் பேஸ்ட்னா அவங்களோட இன்டர்வியூவோட ஸ்ட்ரக்சரே வேற. ஸோ அவங்களுக்கு கோடிங்கே வந்துட்டு 3 to 4 ரவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, ஈஸி மீடியம் ஹார்டுங்கிற மாதிரி. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே இப்போ ப்ராடக்ட் போகிறப்போ ரோல் பேஸ்ட் அவங்க எடுப்பாங்க. பேக் எண்ட் டெவலப்பர்னா ஒரு மாதிரி அப்ரோச் இருக்கும். பேக் எண்ட் டெவலப்பர் பொசிஷன் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு வேற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா ஆகும்னு நினைக்கிறாங்க. உங்களோட சஜஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இந்த தப்புலாம் நான் பண்ணியிருக்கேன், ஸோ அது நீங்க பண்ணாதீங்க, அதெல்லாம் சொல்லுங்க நான் கொஞ்சம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்றப்போ பேஷன்ஸா பொறுமையா லேர்ன் பண்ணணும். நம்ம ஒரு நாள்லயே வந்துட்டு 4 மணி நேரம் வீடியோ முடிச்சிடலாம். லைக் இந்த 30 daysல நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆயிடலாம், 1 weekல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆயிடலாம் அப்படிலாம் வீடியோஸ் இருக்கும், நிறைய போட்டிருப்பாங்க. அது எதுவுமே சரியான அப்ரோச்சே கிடையாது. என்ன கேட்டா வந்து ஒரு நாளைக்கு 1 hour அந்த கன்சிஸ்டண்டா நம்ம படிச்சுட்டே இருக்கணும். என்ன படிக்கிறோமோ ஒரு நாளைக்கு 1 hour நீங்க HTML படிக்கிறீங்கனாலும் பொறுமையா படிச்சா ஒரு வாரத்துல நீங்க HTML படிங்க, பிரச்சனை இல்லை. ஒரு நாள் முடிக்கணும்னு இல்லை, 1 week ஃபுல்லா டைம் எடுத்துட்டு HTMLனா என்ன பேசிக்ஸா, லைக் என்ன சொல்றது, ஸ்கிராச்ல இருந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு H1 டேக் H2 டேக் கத்துக்கிறோம், ஹெட்டர் டேக் இருக்கு, ஃபூட்டர் இருக்கு அப்படின்னா வெறும் HTML வச்சு சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சிஸ்டம்ல அப்படிங்கிறத பண்ணணும். பண்ணிட்டு நமக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தெரியல அப்படின்னா உடனே அதை ரெஃபர் பண்ணி ஓகே இந்த இடத்துல இது இப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்த வாட்டி CSS போகலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண HTML அதே CSS வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம், லே அவுட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் போகலாம். ஜாவாஸ்கிரிப்டுக்கு நான் என்ன கேட்டால் ஜாவாஸ்கிரிப்ட் பொறுமையாக ஒரு 3 months டைம் எடுத்து படிக்கலாம், அவசரமே பட தேவையில்லை. மற்றவங்களாம் நான் 1 weekல படிச்சிட்டேன், நான் வந்து 1 weekல பூட் கேம்ப் போய் பண்ணிட்டேன், சீக்கிரமா நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆஸ் அ ஸ்டூடெண்டா பொறுமையா டைம் எடுத்து நம்ம பண்ணோம்னா நமக்கு லேட்டரான நம்ம ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்னு சொன்னா, நான் வந்து படிக்கிறப்போ மல்டிபிள் லாங்குவேஜஸ் சேம் டைம் பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு இதுல ஓகே இது HTML ஓகே HTML எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னு வரப்போ ஓகே நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் சரியில்லை போல அப்படின்னு சொல்லி நான் பைத்தான் படித்தேன். பைத்தான்ல எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே ஆங்குலர் போனேன், அதுக்கப்புறம் ரியாக்ட் போனேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு மைண்ட் அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஓகே இது பிடிக்கல தெரியல அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். நம்ம ஒன்ஸ் நமக்கு அதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஓகே நமக்கு இது தெரில போல, வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம், பைத்தான் ஈஸின்னு சொல்றாங்க அதுல போய் பண்ணுவோம்.
ஸோ அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே விட்டுட்டு கன்சிஸ்டண்டா நம்ம பொறுமையா பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் மேல நம்ம கான்ஃபிடன்ஸே வந்துடும். ஓகே, நமக்கு இது புரியுது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வேற என்ன ஈஸியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்ஏ சால்வ் பண்ணுவோ வேற எதுவோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ மேக்ஸுக்கு எப்படி வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் தேவையோ சேம் வே ப்ரோக்ராமிங் நீங்க போகணும்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் வித் அஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல நீங்க புதுசா இருக்கிறீங்க, நீங்க என்ட்ரி லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க அபிராம் அண்ணனை போயிட்டு ரீச் அவுட் பண்ணலாம். எங்களோட நீங்க லிங்க்டின்லயும் ட்விட்டர்லயும் கனெக்ட் ஆகணும்னா we will be dropping the link in the description box. அது போக இந்த வீடியோ யாருக்கா ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. We will be seeing you in another video. Bye. பாய்.